நம்ம 96ல வந்து அந்த ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுல்ல. ஓகே. அதே மாதிரி சென்னை 28 வந்து அந்த கிரிக்கெட் ஏரியா பசங்க அந்த மாதிரி இந்த பூங்கா பார்க்கு இது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது அந்த கதையில. அதனால ஓகே ஜாலி பண்ணலாம். நம்ம ஸ்கூல்ல எப்படி ஜாலியா விளையாடுவோமோ அதே மாதிரி பார்க்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான் பாக்குறேன். எல்லாரும் ரொம்ப ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. பார்க்ல ஒரு கேங் இருப்பாங்க இல்லையா, டெய்லி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. கலாய்க்கிறது சும்மா நடந்து இவர ஹீரோ அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அது அங்க மிஸ் ஆகுது. அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் பார்க்கும்போது மேபி என்ன மாதிரி போகாதவங்க ஃபீல் பண்ணலாம், போறவங்க ஆமா நம்மளோட லைஃபை காட்டியிருக்காங்க என்ஜாய் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? சினிமா ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சரண்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ மாதிரி அதுல இருந்து நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன், நிறைய கேரக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், நிறைய ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நல்லா இருக்கு. உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் வந்து பூங்கா. சோ பூங்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூங்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? சார் வந்து முதல்ல கொரோனா டைம்ல கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், பூங்கா பண்ணலாம்னு சொல்லி கேட்டாரு. நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். அவரு அடுத்த படம் குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணாரு, நட்டி சார் வச்சு. அது பண்ண போயிட்டாரு. அப்புறம் அந்த படத்துல என்ன கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாம் முடிச்சு திரும்ப வந்தாரு. திரும்ப நம்ம இது பண்ணலாம்னு சொன்னாரு. சரி சார் இப்படியா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஜாலியா திரும்ப. ஆனா அதை அப்ப கேட்கும் போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்தது. நம்ம 96ல வந்து அந்த ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுல்ல. அதே மாதிரி சென்னை 28 வந்து அந்த கிரிக்கெட் ஏரியா பசங்க அந்த மாதிரி இந்த பூங்கா பார்க்கு இது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது அந்த கதையில. அதனால ஓகே ஜாலி பண்ணலாம். ஓகே. அண்ட் பூங்கா படத்துல வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, சோ அந்த என்ன எமோஷனல் கனெக்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, நானும் சின்ன வயசுல பார்க்கு போயிருக்கேன். மேபி நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2K கிட்ஸ் போனதா இல்லைன்னு தெரியல. நான் போயிருக்கேன், சின்ன வயசுல போயிருக்கேன். இப்ப போறது இல்ல. இப்போ நான் அந்த ஷூட்டுக்காக போகும்போது பார்த்தா அங்க சின்ன பசங்க விளையாடுறது, அங்க இன்னும் பெரியவங்க வாக்கிங் போறது, ஒர்க் அவுட் பண்றது, அது எல்லாமே நடக்குது. நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு இது எனக்கு தோணுச்சு. மேபி பார்க்கு கண்டினியூவா போயிருந்தேன்னா எனக்கு எப்படி ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி பார்க் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தங்க கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு மிஸ். அதுதான் என்ன இன்னும் இது பண்ணிச்சு. ஆமா கரெக்ட் தான் இல்ல, அது ஒரு எமோஷனல் கனெக்ட் தானே. அதே மாதிரி அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல எப்படி ஜாலியா விளையாடுவோமோ அதே மாதிரி பார்க்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான் பாக்குறேன். எல்லாரும் ரொம்ப ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. பார்க்ல ஒரு கேங் இருப்பாங்க இல்லையா, டெய்லி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. கலாய்க்கிறது சும்மா நடந்து இவர ஹீரோ அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அது அங்க மிஸ் ஆகுது. அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் பார்க்கும்போது மேபி என்ன மாதிரி போகாதவங்க ஃபீல் பண்ணலாம், போறவங்க ஆமா நம்மளோட லைஃபை காட்டியிருக்காங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த ஒரு எமோஷனல். ஓகே. சோ நீங்க சொல்லும் போது வந்துட்டு இது ஒரு யதார்த்தமான பார்க்ல நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நடிக்கிறதுக்கு? அதாவது இவன் கேரக்டர் வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் தான், அந்த பார்க்ல பாக்குற ஒரு பையன், அவ்வளவுதான். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அவன் கோ த்ரூ பண்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அது என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அது பிரேக் ஆகுறது, அப்புறம் திரும்பவும் அது கிடைக்காம அந்த பார்க்கே வெறிச்சோடி கிடக்குது. இவங்க அந்த 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த பார்க்கே ஜாலியா வச்சுப்பானுங்க, கலாச்சிக்கிட்டே இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப அந்த 4 பேருக்குள்ள சண்டை அப்படின்னா எவனுமே அந்த பார்க்கு வர்றது இல்லை, வந்தாலும் ஓரமா நிக்கிறது. இப்ப அந்த பார்க்கே வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுது. அந்த ஒரு மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது. அதை பிடிச்சி நடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த எமோஷனல் அந்த சீன்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு சரி நீங்க ஹீரோ அப்படின்றதால கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பூங்கால உங்களுக்கு சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா? டான்ஸ் இருந்தது. இது கொஞ்சம் ரியாலிட்டியில பண்ணலான்னு எடுத்த படம் தான். ஆனா அதை தாண்டி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் வேணும்ன்றதுனால ஒரு சாங்கு, ஃபைட்டு. இப்போ ஃபைட்டுன்றது ஜென்ரலா பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது அந்த மாதிரியான ஃபைட்டு. சாங் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்காக ஆட் பண்ணதுதான். அதனால ரெண்டுமே இருந்தது, ஃபைட் இருந்தது, டான்ஸ் இருந்தது. ஸோ நார்மலா ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருந்தீங்க. ஸோ பூங்கா படத்துக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வந்தது, ஞாபகம் இருக்கா? நேத்து வந்து திண்டுக்கல் படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே பேசினாங்க போன்ல, நல்லா இருக்குன்னு நடிச்சிருக்கீங்க. நமக்கு அது ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்டா இருந்தது. யாரோ முகம் தெரியாத யாரோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கால் பண்ணி நமக்கு நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அது ஸ்பெஷலான ஒரு சூப்பர். அதுவும் செகண்ட் வீக் வேற, நமக்கு ஸ்பெஷல் தானே. அண்ட் சரண்டர் படம் அதுதான் வந்துட்டு உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் வந்துச்சு, அது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. சரண்டர் படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க எப்படி போனீங்க? அது ஒரு கால் வந்தது, ஜென்ரலா ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்ம லீடா பண்ணிட்டு இருக்கனால கேரக்டர்ன்றனால சும்மா ஏதோ ஒண்ணு போலாமா வேணாமா சரி போவோம் அப்படின்னு போனோம்.
போனதுதான். ஓகே. போயிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வந்து ஒரு வில்லன். போகும்போதே ஒரு லேப்டாப்ல ஒரு ஃபைட்டு தான், நோபடின்னு ஒரு படம் இருக்கு, அதுல ஒரு பஸ்ல ஒரு ஃபைட் இருக்கு, அதை காட்டினாரு. காட்டி இந்த மாதிரி ஒரு ஃபைட் வேணும் எனக்கு, நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு நிறைய சொன்னார் அவரு. இது வந்து கொஞ்சம் ஃபெமினைன் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்மளால பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி யோசிச்சதே கிடையாது. அது எப்படி பண்ண முடியும்? அது டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியும் இல்லாம அதுல ஒரு நிறைய லேயர்ஸ்லாம் அவர் எழுதி வச்சிருந்தாரு. இப்படி பண்ணணும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது, அது ஒரு இது இருக்கு. எனக்கே சேலஞ்சிங் தான். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் ஷாப் பண்ணி தான் அதை நம்மளே பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேரக்டரா இருந்தாலுமே அந்த கதையில ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கு. அப்புறம் இல்லாம லால் சார் இருக்காரு, சுஜித் சங்கர் சார் இருக்காரு, முனிஷ்காந்த் இருக்காங்க. சரி, இவங்க எல்லாருமே இருக்கும்போது நம்ம ஒய் நாட், அது ஒரு சேலஞ்சிங் தானே, அதனால எடுத்து சரி ஓகே பண்றேன் சார். நெக்ஸ்ட் டே ஒரு நாள் யோசிச்சுட்டு தான் போய் பண்றேன். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். பிகாஸ் பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த மேனரிசம்ல இருந்து அதை கொண்டு வரணும். அதுக்கு நீங்க எப்படி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணீங்க? டீம்லயே ஒர்க் ஷாப் பண்ணோம். நான் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமே அவருக்கே நம்பிக்கை இருக்காது என்ன பார்த்து. சரி வாங்க ஒர்க் ஷாப் பண்ண, நானும் தர்ஷன் எல்லாருமே பண்ணோம், கேரக்டர்ஸ் பண்ற எல்லாருமே பண்ணோம். அதுல நிறைய லேயர்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குழப்பமாவே இருந்தது, எப்படி பண்றதுன்னு தெரியல. ஓவரா டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பண்ணலாம்னு பண்ணோம் ஸ்டார்டிங். அப்புறம் பார்த்தா அது கேரக்டர் ரொம்ப இது பண்ணு ஸ்பாயில் பண்ணுது. சரி அப்ப லைட்டா பண்ணலாம், அப்புறம் பத்தல, அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 3 லேயரா பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா அதையும் பண்ணாம ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற ஒண்ணு பண்ணோம். அதனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு லால் சார் கூட காம்பினேஷன் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவரு ஏன் குட் ஆக்டர்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவர் வந்து ஏன்னா அவருக்கு எந்த ஷாட் எப்படி நடிக்கணும்னு தெரியுது, ரொம்ப கிளியரா தெரியுது. அவரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைடு வைக்கிறாங்கல்ல, வச்சுட்டு அவர் கூட நடிக்கிறது கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் பேசுறதை கேட்க மாட்டேங்குது. சார் என்ன சார் அப்படின்னு அந்த அளவுக்கு அவரு சட்டில்டா பண்றாரு. எது தேவையோ அதை மட்டும் பண்றாரு. கிட்ட வரும்போது பார்த்தா அவர் வேற மாதிரி பண்றாரு. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. ஆனா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம எந்த ஷாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியரா பண்றாரு. அவர் ஒரு டிரெக்டரும் கூட. அதனால அது ஒரு சம்மலானிங்கா இருந்தது. அப்புறம் எல்லா ஷாட்டுக்குமே வந்து அவர் செக் பண்றாரு, நம்ம பண்றது கரெக்டான்னு சொல்லிட்டு மானிட்டரை போய் பார்த்துட்டே இருக்காரு, உட்காந்து பாக்குறாரு. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் தான் அவர் கூட ஒர்க் பண்ணது. ஓகே, அவர் உங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் டவுட் இருந்தது, நான் பண்றது கரெக்டான்னு எனக்கே தெரியல. அது ஒரு டவுட் இருந்தது. அதுவும் யார் கூட நம்ம வில்லன் பண்றோம்னா லால் சார் கூட பண்றோம். நான் வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கு ஷூட் இருக்கு, சரி ஏதோ யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பண்ணணும். வீட்டுல சண்டை கோழி படம் ஓடிட்டு இருக்கு, அவரு மிரட்டிக்கிட்டு இருக்காரு, விஷால் சாரை போட்டு அருவா தூக்கிட்டு ஓடுறாரு. ஐயோ இந்த ஆள் கூட நாளைக்கு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அவர் கூட நம்ம வில்லன் பண்றோம்னா மேபி அவர் பார்த்துட்டு பத்தல இல்ல நல்லா இல்ல ஏதாவது சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நம்ம கான்பிடன்ஸ் பிரேக் ஆயிரும், ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, எனக்கும் டவுட் இருந்தது, டைரக்டருக்கும் டவுட் இருந்தது லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா நடு ரோட்ல ஷூட் பண்றோம், நடு ரோட்ல ஒரு டிராபிக் இதுல இதுங்கிற மாதிரி அவர் என்ன பிடிக்கிற மாதிரி பைக்ல இது பண்ணிட்டு பிடிக்கிற மாதிரி நடு ரோடு சொதப்பனா லால் சார் நடுவுல வச்சுக்கிட்டு டேக்கு அப்படிலாம் போகும். எனக்கும் டைரக்டருக்குமே கௌசிக் பண்ணிடுவல இருந்தது. கேரவன்ல கூப்பிட்டு வச்சு எப்படி பண்ணலாம் சொல்றா, எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்து, அப்ப இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் கொஞ்சம் கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் இது வந்து சரி ஓகே பண்ணிடுவான்னு சொல்லிட்டு விட்டாரு. அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் போனோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அந்த மாதிரி ஸ்கிட் அடிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருந்தது. அது பண்ணோடனே எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, ஓகே ஒரு இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் லால் சாராவே பார்க்கல, அவரை அந்த பெரிய சாமி கேரக்டராவே பார்த்துட்டேன். அவர் எனக்கு கீழன்ற மாதிரியே, மேலன்னு பார்த்தா தானே பயமா இருக்கு, ஒரு மேலேயே இல்ல அவர் கீழன்ற மாதிரி பார்த்து ரொம்ப நக்கலா அப்படிதான் பண்ணணும். அது வேற வழி இல்ல. அதுக்கேத்த மாதிரி அவரும் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வரல. நான் வந்து நீ இன்னும் என்கிட்ட இப்படி பண்றேன்னு அவர் எப்பவுமே என்ன பார்த்ததே இல்லை. அவர் அந்த இதுலயே இருந்தாரு. சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட ஒரு 2-3 இது. ஓகேப்பா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் போயிட்டே இருந்தது, அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 2 ஷாட் இருந்தது எனக்கும் லால் சார் இருக்கும். நான் ஒரு பக்கத்துல இருந்து அவரை பார்த்து முறைச்சிட்டு செம்ம ஆட்டிடியூடா இருக்கிறது, அவர் கொஞ்சம் சட்டிலா இருக்கிறது. அது நம்ம கரெக்டா பண்ணனான்னு சொல்லிட்டு மானிட்டர் ரொம்ப தூரத்துல இருந்ததுனால கேமரா மானிட்டர்லயே பார்த்துட்டு இருந்தோம். நான் முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருக்கேன், அவர் பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு பாதி பார்த்த உடனே ஓகே எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போற அவரை இடிச்சிட்டேன், கை பிடிச்சிட்டாரு அவரு. சாரி அவரு என்ன பார்க்கவே இல்லை, நேரா அந்த ஷார்ட்டே பார்த்துட்டு இருந்தாரு. அது முடியுது வரைக்கும் பார்த்துட்டு முடிஞ்ச உடனே திரும்பிட்டு நல்லா பண்ற அப்படின்னு சொன்னாரு. அந்த பாயிண்ட் தான் எனக்கு
Come on, boost. ஆமா பூஸ்ட். அதுக்கப்புறம் யாரையுமே மதிக்கிறதே இல்ல, அந்த கேரக்டர் அந்த மாதிரிதான். அதனால யாரா இருந்தாலும் ஒரு நக்கலாவே இருந்து ஓகே, அவரு கொடுத்த அந்த இது. அப்புறம் எங்க டைரக்டரும் அதே மாதிரிதான், அவர் இப்படி மட்டும்தான் கை காட்டு. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா அவரும் உங்களோட சேர்ந்து பயந்துட்டு இருந்தாரு. பட் அப்பா முடிஞ்சாச்சு அப்படிங்கும் போது ஆமா. அவரோட ரியாக்ஷன் என்னவா அது இருந்தது? ரொம்ப சட்டிலா இருக்கும் எங்க டைரக்டர் Okay. ரியாக்ஷன். அவரு நல்லா இருக்கு இதுன்னு சொல்ல மாட்டாரு. அவர் நான் பாப்பேன் அவரு அப்படின்னாரு, அவ்வளவுதான். அப்போ ஓகே, அவர் அப்படி பண்ணலன்னா ஓகே இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த ஓகே, மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு சார். ரைட். பட் அதுக்கு அவருமே வந்து உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டனாலதான் ஆமா, அந்த கண்டிப்பா. ஸ்பேஸ் கொடுத்தனாலதான் கண்டிப்பா. உங்களாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா. பட் எங்காவது நர்வஸ் ஆகி ரீடேக் எல்லாம் நீங்க எடுக்கல, நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுக்கல? இல்ல அந்த மாதிரி அவரும் வச்சுக்கல, நானும் அந்த மாதிரி பண்ணிக்கல. ரொம்ப ஓவர் ப்ரிப்பேர்டா தான் போனோம். அதனால Okay. அந்த மாதிரி ஆகல, பயத்திலேயே ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன் கொஞ்சம். ஓகே. சோ சரண்டர் படத்துல நீங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து அஃப்கோர்ஸ் ஆக்டிங்ல நம்ம எல்லாமே லைக் எந்த மாதிரி கேரக்டர் வந்தாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆனா உங்க வீட்ல யாராவது பாத்துட்டு ஏன் இப்படி ஒரு கேரக்டர் பண்ண அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? அப்படி யாருமே கேட்கல. குட். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம இப்படி பண்றோமே, நம்ம அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மாக்கு தங்கச்சிக்கு பிடிக்காது, மேபி லேடிஸ்க்கு இது அவ்வளவு கனெக்ட் ஆகாது, பிடிக்காத மாதிரி ஆயிடுவோமோன்னு நினைச்சேன். ஆனா நாங்க ப்ரிவியூ ஷோ சத்தியம்ல போனும்போது வெளியே வந்து எனக்கு முதல்ல கை கொடுத்து இது பண்ணதே லேடிஸ் தான். நல்லா இருக்கு, உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன நம்ம ஒண்ணு நினைச்சோம், வேற ஒண்ணு நடக்குது. கெட்ட பசங்களை தான் பிடிக்கும், அதனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. அண்ட் கௌஷிக், உங்ககிட்ட வந்துட்டு இன்னொரு விஷயம் கேட்கணும். லைக் உங்களை வந்துட்டு நிறைய படங்கள்ல நடிச்சு சின்ன சின்னதா ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு தெரியுற மாதிரி நிறைய படங்கள்ல வந்து நடிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? உங்க படங்கள் வெற்றி அடையுதோ, கமர்ஷியலா ஹிட் ஆகுதோ, இல்ல ஃபெயிலியர் ஆகுதோ, பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் வருஷத்துல 2 படத்துல வந்துட்டு உங்களை பார்க்க முடியுது. ஸோ அந்த சீக்ரெட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அது கன்சிஸ்டன்சி நான் என்ன பாக்குறேன்னா, மேபி எனக்கு அந்த பேஷன் குறையவே இல்லை. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணனோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பேஷன் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மேபி நான் கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் படத்துல, கொஞ்சம் இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுமே தவிர, நான் வந்து சும்மா ஏதோ பண்றோன்னு போய் எந்த ஃப்ரேம்லயுமே அப்ப நிக்கல. எல்லா ஃப்ரேம்லயும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அது எனக்கு இது வரைக்கும் குறையவே இல்லை, இதுக்கப்புறமும் குறையாம நான் பார்த்துப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சினிமா, நிறைய நடிக்கணும், நிறைய பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் எனக்கு அங்கங்க கிடைச்சிட்டே இருக்கு. கிடைக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இதுல எஸ்ஜே சூர்யா சார் சொல்லுவாரு, கொஞ்ச தூரம் டார்ச் வச்சு கொஞ்ச தூரம் போலாம், பெரிய லைட் கிடைக்கும்னு நினைச்சோம்னா கிடைக்காது. அப்படி அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க. பட் ஏதாவது உங்களுடைய கரியர்ல இந்த படம் நான் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? பீட் எனி ரீசன்? யோசிச்சிருக்கேன். ஓகே. அதுதான் என்ன பிகினிங் ஸ்டேஜஸ்ல யோசிச்சிருக்கேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ எனக்கு அது தெரியாது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பெரிய பேக்ரவுண்ட்லாம் பெருசா இல்ல, நம்மள ஒருத்தர் கூப்பிட்டு நமக்கு படம் கொடுக்குறாருன்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சுது. இப்போ நான் ரிக்ரெட் பண்றதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கு. ஏனோதான் ஏதோ பண்றதை விட நம்ம தெளிவா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இருக்கு. அண்ட் ஒரு ஆக்டருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நமக்கு பிடிக்கணும், நமக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு பிடிக்காம நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. அதனால வந்து முன்னாடியே பிடிச்சதை சூஸ் பண்ணி பண்றது பெட்டர். அதனால அந்த தப்பை இனிமே பண்ணக்கூடாது. சோ வரதெல்லாம் பண்ணாம சூஸியா பண்ணணும் அப்படின்ற ஒரு லெசன் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. சோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா இந்த விஷயம் இருந்தா நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவா இருந்தாலும் ஓகே தான், நான் பண்ணதே பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. சரண்டர் மாதிரியே ஒரு 2 கதை வந்தது. நீங்க வந்து ட்ரக் இது பண்றீங்க, நீங்க வில்லன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரியே இருந்தது. அததான் நம்ம பண்ணிட்டோமே, திரும்பவும் போயிட்டு அதே பண்றது. அது எனக்கு இப்ப நான் முன்னாடி இருந்ததுன்னா பண்ணிருப்பேன். இப்போ அதுதான் சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய வேற பண்ணலாம், அதே மாதிரியே பண்ணக்கூடாதுன்றதுனால அதான் அந்த ஃபார்ம்ல சொல்லுவாங்க, ஒண்ணு பண்ணி போலீஸா பண்ணிட்டோம்னா போலீஸாவே வரும். அதே மாதிரியே ஒரு 2-3 வந்தது, அது வேணாம்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா நான் பண்ணாத எதுவா இருந்தாலும் அதை எடுத்து பண்ணணும் அப்படின்ற. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க நான் இதை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஒரு ஜானர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு நல்ல சைக்கோ படம் பண்ணணும், அதுல ஒரு அந்த ஸ்கோப் இருக்கும், ஆக்டிங் ஸ்கோப் ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்டிருக்கேன். மேபி அது எல்லாம் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது கில்லி மாதிரி, விஐபி மாதிரி ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் மாதிரியும் பண்ணணும். அது ரொம்ப அந்த ஃபேமிலி கனெக்ட் பண்றதுனால சொல்றேன். இப்ப எங்க அம்மாக்கு தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி, வீட்டுல இருக்கிறவங்க பாக்குற மாதிரி, அவங்க தியேட்டருக்கே வரமாட்டாங்க.
வீட்டுல இருக்கிறவங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவெல்லாம் கூட்டு போய் காட்டுறதுக்குள்ள அவங்க என்னன்னா அவங்க டெலிவிஷன்ல நிறைய கிடைக்குது, அதனால அவங்க அதுலயே இருந்துடுறாங்க. அவங்கள பார்க்க வைக்கணும்னா நம்ம கண்டிப்பா டிவியில பார்த்து ஜாலியா பாக்குற மாதிரி கில்லி மாதிரி விஐபி மாதிரி படம் பண்ணணும். அது எப்படியாவது பண்ணிடணும். அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப சூப்பர். அண்ட் நீங்க வந்து ஹீரோவா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. இப்ப சடனா ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வில்லனா பண்ணணும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். நான் இப்படிதானே போயிட்டு இருக்கேன், என்ன இது வருதுன்னுட்டு. சோ அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் அந்த கால் வரும்போதே நான் அதுதான் யோசிச்சேன். நம்மள வந்து வில்லன் கூப்பிடுறாங்களே, நம்ம மூஞ்சி எங்க வில்லன் இருக்கு, நம்ம மூஞ்சி கேட்டீங்களா டைரக்டர் கிட்ட எந்த ஆங்கிள் நான் வில்லன் மாதிரி தெரிகிறேன்னு? அதான் அவர் என்னோட ஸ்டண்ட் எல்லாம் பாத்துருக்காரு. ஓகே, அது பார்த்துட்டு அந்த ஸ்டண்ட்டுக்காக தான் இது பண்ணாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது, அவர் இன்னைக்கு வரைக்கும் கலாச்சிட்டு இருப்பாரு என்ன. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டுக்கு நாங்க லுக் டெஸ்ட் பண்றதுக்கு போனோம். ஓகே, அப்ப ரொம்ப பால் வடிகிற முகம், அந்த முகத்துல அந்த இதெல்லாம் போட்டு அவன் அந்த கேரக்டர் வந்து இந்த கண்ணுல போடுவாங்க, என்னது காஜல் 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 அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இந்த புருவெல்லாம் ஜாயின் பண்ணலாம் இப்படிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்க. அது இப்ப காட்டுறாரு அவரு, பாருங்க இப்படி இருந்திருக்கீங்க, நல்ல வேலை நீங்க அப்பவே துரத்தி விடல என்ன. ரொம்ப சின்ன பையனா ரொம்ப பால் வடிகிற முகமா இருக்கு. அவரு மேபி என்னை நம்பி இருக்காரு, சரி இவனால அதை பண்ண முடியும், நம்ம இவனை பண்ண வச்சிட முடியும்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட்லாம் வேற மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பொறுக்கி மாதிரி மாறி அந்த மாதிரி மாத்தி பண்ணது. எனக்கு இருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்மளால பண்ண முடியும்னு. ஆனா நம்ம மூஞ்சில அந்த ஒரு பால் வடிகிறதுனால அது எப்பவுமே. உங்களையே நீங்க ஸ்கிரீன்ல வில்லனா பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சுன்னா நம்ம ரியல் லைஃப்ல யாரையும் போய் நம்ம இப்படி மிரட்ட போறது இல்ல, திட்ட போறது இல்ல. கேமரா முன்னாடி நீங்க போய் அவனை மிரட்டணும் அப்படின்னு சொல்லும் போது ஜாலியா இருக்கு. நம்ம நேர்ல யாரையும் அப்படி பண்ண போதில்லை, நம்ம கேரக்டரும் இல்ல, நம்ம நடிக்க தானே போறோம், அதனால போய் பண்ண வேண்டியதான். ஓபன் பண்ணி அது ரியல் கிடையாது இல்ல, அது ஒரு ஆக்டிங் தானே, அதனால அதை என்ஜாய் பண்ணி பண்ணிடணும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, சின்ன வயசுல இருந்தே படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும். நிறைய படம் பார்த்திருக்கேன். இந்த என்டர் தி டிராகன் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் படத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரூஸ்லி படம் அப்பெல்லாம் போடுவாங்க, உங்களுக்கு தெரியாது, அப்போ போடுவாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறமா நிறைய எங்க அப்பாவும் நிறைய சினிமா பார்ப்பாரு. அதனால புது படம் வந்தா தேடி அதோட சிடிஸ் எடுத்துட்டு வர்றது, விசி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எங்க அப்பா வந்து சினிமால இருந்திருக்காரு, ஸ்டண்ட் யூனியன்ல இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபைட்டர், 1990ல ஃபைட்டரா இருந்திருக்காரு. நெஞ்சினிலை படத்துல வந்து விஜய் சார் அந்த கண்டெய்னர்ல இருந்து விழுவாரு, அது விழுந்ததே என்னோட அப்பா தான். விழுந்து கால் உடைஞ்சி அந்த மாதிரி கை உடைஞ்சி இந்த மாதிரிலாம் ஆகும் நிறைய அவருக்கு. அப்புறம் அவங்க வீட்டுல பயந்துதான் சரி அதெல்லாம் வேணாம், நீ நடிக்க போறேன்னு சொல்லிட்டு கை கால்லாம் உடைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த ஒரு இது இருந்திருக்கும் போல எனக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் விஜய் சார் கூட அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவர் ஓரமா தான் நிப்பாரு, ஆனா எனக்கு அவர் தான் பார்ப்பேன் நானு. அதுல எனக்கு ஒரு இது வந்திருக்கும், மேபி நம்மளும் ஒரு நாள் நடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கும் போல. அப்படி இருந்து நான் படிச்சதெல்லாம் இன்ஜினியரிங் தான். படிச்சுட்டு ரேண்டமா ஏதோ எனக்கே தெரியல, ஒரு நாள் கோடம்பாக்கம் வந்தேன். நெடுஞ்சாலை படத்துக்காக கூப்பிட்டாங்கன்னு சின்ன கேரக்டருக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நான் அது பண்ணவும் இல்லை. அன்னையில இருந்து அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கூத்துப்பற்ற சேர்ந்து அந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட். ப்ராப்பரா ஆக்டிங் எல்லாம் கத்துக்கிட்டு தான் நீங்க அப்படி வந்தீங்க. அது மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி சொன்னனால நான் கேக்குறேன், நீங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரு படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இட்ஸ் yet to release. அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா, அந்த படம் வந்து இப்போ புல் ஹெட்னு பேர் இருக்கு, மாறலாம். அந்த படம் என்ன ஸ்பெஷல் அதுலன்னா, அது ஒரு மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற ஒரு படம். அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் தான். நம்ம மேபி தமிழ் சினிமால மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் பெருசா இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக நிறைய நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பர்சனலா. நம்ம எதாவது பண்ணியிருந்தாலும் அந்த படத்துக்கு நிறைய பண்ண வேண்டி இருந்தது. அந்த மாதிரி போய் ஒரு அகாடமியில சேர்ந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் ட்ரெயின் பண்ணி ஒரு 4-5 மாசம் ட்ரெயின் பண்ணோம். அப்புறம் அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதையும் ஸ்பெஷலா ஒரு மாசம் ட்ரெயின் பண்ணோம். பண்ணிட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டி இருந்தது. ஒரு அத்லெட் மாதிரி ஒரு ஃபைட்டர் மாதிரி மாறணும் அப்படின்னு இது இருந்தது. அதெல்லாம் மாறி அது மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த படம். அது வெளியே வரும்போது மேபி கொஞ்சம் புதுசா இருக்கலாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஓகே, சோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண ஏதாவது ஆடிஷன் ஞாபகம் இருக்கா? இல்லனா ரொம்ப வர்ஸ்ட் ஆடிஷன் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆடிஷன்னா நெடுஞ்சாலை தான். ஓகே, அதுக்கு ப்ராப்பரா ஆடிஷன் வச்சு தான் எடுத்தாங்க. ஓகே, அதுக்கு வந்து மூணு பேர் இருந்தாங்க. ஆரி வந்து ஹீரோவா பண்ணாரு. அவருக்கு சின்ன வயசு அந்த கேரக்டர் அது கூப்பிட்டாங்க, சும்மா கூப்பிட்டாங்க, போனேன்.
அப்போ பார்த்துட்டு அதுலயே நான் சொதப்பு தான் செஞ்சேன். ஒன்றும் தெரியாது நமக்கு, சும்மா போய் சிரிச்சிட்டு இருந்தேன். தம்பி சிரிக்க கூடாது, நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு டைரக்டர் கிட்ட போனா அவர் என்ன சொன்னார்னா, டேய் இவன் வந்து சின்ன பையனும் கிடையாது பெரிய பையனும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கான், இவன் எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னாரு. அப்புறம் சார் இவன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் சார் வெளியே, என் தம்பி நான் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அவன் என்ன மாதிரியே இருப்பான், ஹைட் கம்மியா இருப்பான். சரி இவன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் சார், சின்ன பையன் இருங்க சரி, அவனை கூப்பிட்டாங்கன்னா அவன் செலக்ட் ஆயிட்டான். அவன் செலக்ட் ஆயிட்டு டாட்டா கட்டிட்டு போயிட்டான். அடப்பாவி. அப்புறம் எனக்கு அதுல இருந்துதான் கொஞ்சம் நடிக்கணும். அப்பதான் கோடம்பாக்கத்துக்கே நான் வரேன். கோடம்பாக்கம் வடப்பால் நீங்களாம் அப்பதான் வரேன். நான் வந்ததுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் நான் சும்மா வந்து ஓரமா நிக்கவான்னு கேட்கும்போது வந்து நில்ல அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த சென்னையில எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் போயிடுச்சு சும்மா போய் நிப்பேன். இது வெஸ்ட் ஆடிஷன் எனக்கு அந்த மாதிரி இல்ல, நிறைய ரிஜெக்ஷன் தான். ஆடிஷன் பண்ணி நம்ம பண்ணது செலக்ட் ஆனது ரேரா தான். இல்ல வர்ஸ்ட் ஆடிஷன்னா இப்ப நம்ம நிறைய டேக்ஸ் எடுத்திருப்போம், ரொம்ப நர்வஸ் ஆகி நமக்கு ஐயோ என்னடா நம்ம பண்றோம்ன்ற மாதிரி சொதப்பி இருப்போம். அந்த மாதிரி இல்ல அது அவங்க கொடுக்கும் போதே கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உள்ள போறது. டக்குன்னு கூப்பிட்டா கூட பின்னாடி வரவங்க எல்லாம் முன்னாடி அமைச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போறது. அங்க போய் நம்ம என்ன பண்றோம் எனக்கும் தெரியாது, நம்ம கொடுத்ததை நம்ம ஸ்டைல்ல நம்ம பண்ணிருப்போம். ஆனா நிறைய ரிஜெக்ஷன் தான் பாத்துருக்கேன். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும், லைக் சினிமாக்குள்ள வரவங்க அந்த இனிஷியல் பீரியட்ல எல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிப்பாங்க. அதை நம்ம ஆசையா போய் தியேட்டர்ல உட்காந்து பார்ப்போம், பார்த்தா நம்ம சீனே இருக்காது, கட் பண்ணி தூக்கிருப்பாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி எனக்கு நடக்கல. கிடைக்கல, வாய்ப்பே கிடைக்கலையே. நடக்கும் கிடைச்ச அந்த இனிஷியல் பீரியட்ல நீங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்ல அந்த மாதிரி இல்ல, நான் நடிச்சு வெளியே வராம அப்படிலாம் இருந்திருக்கு. படம் நடிச்சு படமே வராம இருந்திருக்கு. எடிட்டிங்ல என்ன போகுது, படமே இல்ல. அப்புறம் அந்த மாதிரி நிறைய அப்பெல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம நிறைய பேர்த்திட்ட சொல்லி வச்சிருப்போம், ஒரு ட்ரீமோட இருப்போம், அது வரல டிராப் ஆயிடுச்சுங்கும் போது அது எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை? அதான் பிகினிங்ல கஷ்டமா இருந்தது ரொம்ப. நம்ம ஒரு கட்டத்துல நமக்கே தோறும், இது நமக்கு இது கரெக்டான ஃபீல்டு தானா, நம்ம இருக்கிறது ஓகே தானா, நம்மளால சர்வை பண்ண முடியுமா, ஏன்னா நம்ம நடிச்சதும் வரல, வர மாட்டேங்குது, எதுவுமே இல்லையே அப்படின்லாம் தோணும். ஆனா ஏதோ ஒரு ஹோப் அதுக்கப்புறம் வரும், இல்ல பண்ணலாம் நம்ம அப்படின்னு ஒரு ஹோப் வரும். அதுல இருந்து அப்படியே அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலயே மாறிடுவேன் நான். கொஞ்சம் அப்படியே டவுன் ஆனாலும் ஒரு 5 நிமிஷத்துல இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சும்மா ஒரு மைண்டு வெளியே காட்ட மாட்டோம். இல்ல நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு இது சொல்லி இல்ல திரும்பவும் போவோம், போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி மாறிடும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, லைக் நான் வந்து ஆக்டர் ஆகலைன்னா வேற என்ன ஆகியிருப்பேன்? மார்ஷியல் ஆர்ட்ல தான் இருந்திருக்கேன். மேபி ஒரு ஃபைட்டரா, UFC அந்த மாதிரி ட்ரை இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. UFC-ல இப்போ நிறைய இந்தியால இருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பேன், யார்கிட்டயாவது அடி வாங்கிட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி. சோ சினிமால வந்துட்டு ஆக்டிங் தாண்டி வேற ஏதாவது டெக்னிக்கல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைக் இப்போ ரைட்டிங் ஆர் டைரக்ஷன் ஆர் சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எல்லாமே கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் ஆக்சுவலா ஆக்டர்ன்றவரை வந்து எல்லாத்தையுமே கத்துக்கணும். 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாம தான் நானும் வந்தேன். ஆக்டர்னா அவரை நடிக்கணும் போல, ஆக்ஷன் சொன்னா நடிக்கணும், கட்டு சொன்னா கட்டு, அப்புறம் வீட்டுக்கு போய் இன்னும் ஜூஸ் கொடுப்பாங்க, இப்படிதான் நினைச்சிட்டு பிகினிங்ல. அப்புறம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹை லெவல் இல்லைன்னா பேசிக்ஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல்லையாவது எதுக்கு லைட், எங்க லைட் இருக்கு, எங்க வைக்கிறாங்க, பொசிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அந்த 24 கிராஃப்ட்ஸுமே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு இது இருக்கு. தெரிஞ்சுக்கும் போது தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அதுன்ற மாதிரி தெரியுது. அப்புறம் நம்ம படம் பாக்குறோம். ஸோ அதான் இது எல்லாத்தையும் நான் ஆக்டிங்ல இன்வால்வ் பண்றேன். வேற இப்ப டைரக்ஷன்லாம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. டைரக்ஷன் கத்துக்கிட்டு அதையும் நான் எடுத்துட்டு வந்து ஆக்டிங்ல தான் எப்படி அவர் எப்படி சொல்றாரோ அதுக்கு எப்படி நம்ம அவர் புரிஞ்சுட்டு நடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்டிங்ல தான் என்னோட இது. ஓகே. சோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சினிமாக்குள்ள வந்துட்டு அதுவும் நம்ம லீடா ஹீரோவா நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா வேணும். எப்படின்னா டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் ஏதாவது தனியா போய் கத்துக்கிட்டீங்களா? என்னென்ன கத்துக்கிட்டீங்க? ஃபைட் நான் கத்துட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்தே. ஃபைட், ஜிம்னாஸ்டிக், இந்த மாதிரி இதெல்லாம். எங்க அப்பா ஃபைட்டர் தானே, அதனால அவரை பார்த்து அவர்கிட்ட கத்துக்கிட்டு, அது நான் சினிமாவுக்கு வரேன்னுலாம் கத்துக்கல, நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கத்துக்கிட்டேன். ஃபிட்னஸ்க்காக, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கத்துக்கிட்டது. டான்ஸ் வந்து ஆட தெரியாது நமக்கு, ஏதோ ஒண்ணு ஆடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் நான் போய் ஆடினதே கிடையாது. வெளியே ஆடுவோம்ல, கும்பல் ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஆளுதான். சினிமாவுக்கு போறோம் நம்ம தான் சரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், கூத்துப்பட்டை ஸ்டார்ட் பண்ணேன். கூத்துப்பட்டை ஸ்டார்ட் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் நிறைய புரிஞ்சுது, ஆக்டிங் இது தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான்
ஓகே இது அப்புறம் நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆக்டருக்கு. அவர் வந்து இப்போ பைசன்ல வந்து கபடி எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி எது கொடுக்குறாங்களோ அதை பண்ணணும்னா கண்டிப்பா அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனால எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆக்டர்னா, எந்த கேரக்டர்லாம் பண்ணணும்னா. ஓகே. அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது, ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல லைக் டவுன் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டவுன் அப் கிடையாது, டவுன் 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 லைட் அவர் அப் திரும்ப டவுன் அப்புறம் ஒரு அப் அந்த மாதிரி. சரி ஓகேங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்காக நீங்க எந்தெந்த மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? எப்படி அந்த கேரக்டர் வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சரண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. டிராஸ்டிக்கா பயங்கரமா சேஞ்ச் இருக்கு. நம்ம இன்னொருத்தர் மாதிரி பண்ணணும். அதாவது எப்படின்னா மிமிக்ரி பண்ற மாதிரி தான். ஒரு கேரக்டர் இருக்குன்னா அதை நான் எடுத்து மிமிக்ரி பண்ற மாதிரி மாறணும். அப்போ வந்து நம்மளோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுல அந்த ஃபெமினைன் வேற சொல்றாரு அவரு போது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதை எதையுமே நான் இன்வால்வ் பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இது பண்றது. அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. அது என் ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுது. இப்போ ஒரு சீன் இருக்குன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. நான் வந்து அது கொஞ்சம் எழுதுவேன். அந்த டைலாக் வந்து எழுதி அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தா நான் அதை எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நான் இது பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் பார்த்தது கொஞ்சம் மறக்கும். அப்போ ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஏதோ எனக்குள்ள ஒரு இது கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து நான் இது பண்ணுவேன். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது ரிசம்பிளன்ஸ்க்காக நான் சும்மா எடுத்துக்கிட்டாலும் அதை அப்படியே மறந்துடுவேன். நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன வரும், நம்ம எப்படி நடப்போம், எப்படி பேசுவோம், அவனோட அப்ஜெக்டிவ் என்ன, அது பேசிக்கா இன்னரா பார்த்தா நம்ம அதுதான் நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். அவன் அந்த கதையில என்ன பண்றான், அவனோட அப்ஜெக்டிவ் என்ன, எதை நோக்கி போறான், அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா நானே அதை கிரியேட் பண்ணுவேன். அப்படி பண்ணி ஓகே அவன் இப்படி இருக்கான், இப்போ அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கலாம், அவன் எப்படி பேசலாம், எப்படி பண்ணலாம், அப்படி நானும் ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்டு அப்படி சேஞ்ச் பண்ணிப்பேன். இல்ல நீ பண்ணது ஒண்ணுமே இல்லை, தேவையே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு மொத்தமா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படி பண்ணுவேன். ஓகே. இப்படிதான் நான் ஒரு கேரக்டர். அண்ட் உங்களோட இந்த ஆக்டிங் கெரியருக்கு உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து அப்போல இருந்தே அவங்களுக்கு நான் தான் ஹீரோ, நான் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும். அதனால இப்போ வரைக்கும் அவங்க எந்த கேள்வியுமே கேட்கல. நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு ஆக்டிங்க்கு எனக்கு காசு கொடுக்கறது அப்படிலாம் ஒரு கொரோனாக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடிலாம் நான் காசு கூட வாங்கினதில்லை. நான் வந்து 2016 நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர் ஆக போகுது. இது 10 இயர் ஆக போகுது. நான் 10 வருஷம் ஆகிருக்கு எனக்கு சரண்டர் மாதிரி ஒரு படம் கிடைக்கிறதுக்கு. அவ்வளோ பண்ணி அப்போ அது வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் என்னை எதுவுமே அவங்க கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு நல்ல நம்ம கேட்கலனாலும் அதோட அதிகமாக காசு கொடுக்குறாங்க. அதனால நம்ம எப்பவுமே அதை நோக்கி போனதில்லை. ஃபினான்ஷியலா அப்படி இல்லை, நம்ம என்ன பேஷனோ அதை நோக்கி போறோம். இப்போ எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்குது. ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு கவுண்டிங் இருக்கு அவங்க கிட்ட, எத்தனை படம் நம்ம நடிச்சிருப்போம் இந்த 10 வருஷத்துல? நீட்டு ப்ளீஸ் அந்த கவுண்ட் சொல்லிடுங்களேன். 2018 என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு, வீரத்தேவன் சொல்லிட்டு. 2019 இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஸ்பாட்னு சொல்லிட்டு. 20 கொரோனா வந்துச்சு, 21 கொரோனா அப்படியே போச்சு. அப்புறமா வந்ததுதான் சரண்டர். அதுக்கப்புறம் இடாகினின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஒன்று பண்ணேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது எனக்கு நல்ல ஒரு நேம். சரண்டர் இன்ஸ்டன்டா அடுத்த வாரமே இதுவும் வந்துச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணோம், நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது ஃபீச்சர் ஃபிலிம் இல்லை, அது இப்பதான் டெவலப் ஆக போகுது. ஆனா அது எனக்கு நல்ல நேம் கொடுத்துச்சு. இடாகினின்னு சொல்லிட்டு ஒரு படம். அடுத்து பூங்கா. இப்போ ரிலீஸ் ஆக போற படம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 3 இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம், சாரன் சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் இப்போ நம்ம பேசணுமே புல்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இவ்வளவும் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா யதார்த்தமா பதில் சொன்னீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங் டு அஸ். தேங்க்யூ.